நல்ல ஒரு ஸ்டார்ட், அற்புதமான ஒரு தொடக்கம் இங்கே பிரபா கிட்ட இருந்து. ஒரு ஸ்டார்ட் இங்கே பிரபா கிட்ட இருந்து. ஒரு டாட் பால், ஃபர்ஸ்ட் பால் பார்த்துருக்கோம். செகண்ட் பால் சூர்யா. நல்ல பேஸ், பட் இந்த தடவை டவுன் த லெக். மீதமுள்ள ஒரு 4 பந்துகள் எப்படி போறாருன்னு பார்க்கலாம். பிரபா ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். லாஸ்ட் இயரே பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். இஸ் நல்ல ஷாட் இங்க. ஒன் பவுன்ஸ் ஓவர் ஃபார் அ பவுண்டரி. ஸோ கேப்பை பிக் பண்ணி இங்கே ஒரு பவுண்டரி பிளேஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், தென்பெற மேட்ச்சு. கருவாக்குறிச்சி வின் பண்ணாங்க. ஒரு செகண்ட் பார்ட், பட் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்பெறையில் ஆடின எல்லாருமே வந்து ஸ்கூல் பசங்க. ஸோ அவங்களோட வயசில் சரியான ஒரு டஃப் கொடுத்தாங்க கருவாக்குறிச்சிக்கு. ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அதை பாராட்டும் விதமாக அந்த அணியினர் அனைவருக்குமே மெடல் அணிவிக்கப்படுகிறது. நல்ல ஷாட், பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் இங்க. ஸோ பிரபா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால் செம்மையாக போட்டாருங்க, பட் பேக் டு பேக் இங்கே பவுண்டரிஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2-4மே வந்து பார்த்தீங்கன்னா கேப்பை பிக் பண்ணி அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு இங்கே சூர்யா. நல்ல பேட்டிங் இங்கே சூர்யா கிட்ட இருந்து அற்புதமான ஒரு ஸ்கில் தெரியுது. 10 runs so far, none of the wicket loss and last 2 more to go. Prabha to Surya. எஸ், ஒரு கேட்ச்கான ஒரு கால் இருந்தது, பட் உளுந்த மணி கேட்ச் டிராப் பண்ணியிருக்காரு. எஸ், உளுந்த மணி ஒரு கேட்ச் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தது. லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால், நல்ல ஒரு பிளேட், வெல் பிளேட். Single straight to the fielder Pugal. The center of the over number 1, 13 for no loss. So நல்ல ஸ்டார்ட் இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறி இருக்கு. நிறைய கேப்ஸில் பவுண்டரிஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஓவர் போடுவதற்கு சுழல் பந்து வீச்சாளர், மோஸ்ட் வாண்டட் பவுலர் இன் மன்னார்குடி, மணி. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது ஒரு போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம். நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். என்னங்க எல்லாரும் ஜெர்சி நம்பர் 29 வரீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார் பிரபா, அவரோட ஜெர்சி நம்பர் 29. இப்போ மணி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 29 போட்டு வந்திருக்காரு. ஸோ இரண்டாவது ஓவர் மணி டு சூர்யா. சூர்யா அகைன் கம்மிங் பேக் டு த ஸ்ட்ரைக். சுழல் பந்து, இதை தான் சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட் வாண்டட் பவுலர். ஸ்டார்ட் வித் த டாட் பால். ஷார்ட் பால் ஒன்ஸ் அகைன். லெக் பை பிளஸ் 2 runs. டோட்டலாக பீட் பண்ணுறாருங்க பேட்ஸ்மேனை இங்கே மணி. பால் எங்கே குத்துது, எங்கே திரும்புது, எங்கே போகுதுன்னு சுத்தமாக தெரியல, கீப்பருக்குமே தெரியல. அதனால தான் கீப்பர் தாண்டி போயிருக்கு. சுழல்ல சிக்க வைக்கிறாரு இங்கே மணி. ஒன்ஸ் அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே? ஆஹா, என்ன ஷாட்டுங்க இது? எங்க பட்டு எங்க போகுது? ஒன் மேன் ஷோ கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு ஷோ என்ன ஷோ இது?
வேற மாதிரி ஷாட் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் போகுது. அகைன் ஒரு டாட் பால். மணி பாலை தான் சுற்றி போடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேட்ஸ்மேனே சுத்தல்ல விடுறாருங்க. அற்புதமான ஒரு போலிங்க்கு சொந்தக்காரர் இங்கே மணி. லாஸ்ட் பால் நல்லா போட்டு முடிக்கணும். லாஸ்ட் ஒரு பால். ஷார்ட் பால் கான் ஃபார் a biggie. எஸ் a biggie. ஸோ 5 பால் நல்ல பால் போட்டாருங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் காமிச்சாரு. பட் லாஸ்ட் பால் கொஞ்சம் நிறுத்தி போட்டதுனால ஒரு 6. ஸோ மேலே போட்டாருங்க. ஒரு நல்ல ஷாட் இங்கே, புல் ஷாட் தனாவோட பேட்ல இருந்து. மோஸ்ட் வாண்டட் போலர் அப்படி இருந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரன்கள் கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர். 5 பால் நல்லா டாட் பால் போட்டார். பட் லாஸ்ட் பால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 6. ஃபீல்டர் ரபிக்கு எங்கே நிற்கிறதுன்னு தெரில. 12th மேன் ஒரு இடம் இருக்குது, அங்கே நிப்பாடி வச்சிருங்க வர. ஷார்ட் பால் கான் ஃபார் a biggie. 6. ஸ்டார்ட் வித் a 6. ஜஸ்ட் ஷாட்ல நல்லா அடிச்சு தான் போட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆன் த ரைஸ்ல போடப்பட்ட ஒரு பால். சர்ப்ரைஸ் ஃப்ரம் தி பேட்டர் சூர்யா. ஸோ இந்த ஓவரை ஒரு 6ல இருந்து தொடங்கியிருக்காங்க. லாஸ்ட் 5 more balls to go. சூர்யா on strike. Down the leg. மேலே பட்டிருக்கா? இல்லை. ஒயிட் பால். சூர்யா இங்கே 1 man show காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க. 21 ஓட்டங்கள். பட் மணி ஓவரில் ஒரு 2-3 டாட்ஸ் ஆனார். ஸோ அதனால தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு பெருசாக போகலை. 10-21 அப்படின்னு இருக்குது அந்த போர்டில். பட் இன்னும் பெரிய ஷாட்ஸ் போவாரா பார்க்கலாம். ஸ்ட்ரைட் டு த பவுலர் ஹேண்ட்ஸ். இங்கே ஒரு டாட் பால். பிரபா நல்ல ஒரு கம்பேக். ஒரு 6க்கு அப்புறம். லாஸ்ட் 4 more to go. பிரபா டு சூர்யா. ஸ்லோவர் ஒன், சேஞ்ச் ஆஃப் பேஸ். ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சான்ஸ் ஃபார் 2. 2 ரன் புஷ் பண்றாரு. கால் பண்றாரு தனா. தனா ஆன் ஸ்ட்ரைக். பிரபா டு தனா. பிரபா எதுவும் சான்சஸ் இருக்கா விக்கெட் கிடைக்கிறதுக்கு? ஸோ அவங்க டீம்மேட்ஸும் கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறோம். ஏன்னா 30 ரன் இது வரையுமே அந்த விதவுட் லாஸ். ஸோ பிரபா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரா பார்க்கலாம். சரியான பாலிங்க. நல்ல லைன், நல்ல லென்த், நல்ல பேஸ் இருந்தது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்காரு. கீப்பரை பார்க்குறோம், ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு பிரபாக்கு. சான்ஸ் ஃபார் அ விக்கெட். இல்லை, பேக்கப் இல்லை. ஸோ அதனால் கையிலேயே வச்சுருக்காருங்க. நல்ல கேமிங் சென்ஸுங்க. ஒரு சிங்கிள் கடைசி பந்தில். அண்ட் லாஸ்ட் 1 more ball to go. ஆனால் டீ கடைக்காரண்ணே அப்படியே இங்கே அலுவலகம் பக்கத்து வாங்கின நிறைய பேர் டீ கேட்குறாங்கண்ணா. நன்றி நன்றி நன்றிண்ணா. சரியான பாலுங்க. ஒன்ஸ் அகைன் ஒரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க பிரபா. நல்ல கம்பேக்கிங் டெலிவரி. டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். நல்ல லைன் இருந்தது, நல்ல லென்த், நல்ல பேஸ். ஸோ இதே போட்டிருந்துருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவரோட முதல் பந்தில் ஒரு 6 கொடுத்துட்டாரு. அதை தொடர்ந்து நல்ல ஒரு ஓவர். ஸோ 3 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 31. ஸோ அந்த 10 per over அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. வித்தவுட் நோ லாஸ். வித் நோ லாஸ். எந்த ஒரு விக்கெட்டுமே இல்லை. 31 for 0. 3 overs completed, 31 for 0.
10 ரன் per ஓவர் ஆடிட்டே இருக்காங்க. கொஞ்சம் குயிக்கா அடுத்தடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்கா எடுத்துட்டு போங்க. bowler name. ஓ, மன்னார்குடி மோஸ்ட் வாண்டட் bowler-ஆ மணி. ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்டார்ட் வித் ஒயிட் பால். சுழல் பந்தில சிக்க வைப்பாரா? டாட் பால். நல்ல பவுன்ஸ் இருக்கு, நல்ல டர்ன் இருக்கு. once again dot ball. One bounce, huh? It's one bounce. Is இங்க one bounce. மீடியம் பேசர் பவுன்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, ஃபாஸ்ட் பவுலர் பவுன்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, ஸ்பின்னர் இங்கே பவுன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. மணிமாறன் shot, बहुत बढ़िया shot, catches the call, fielder under the ball, yes, taken. ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த முதல் விக்கெட். ஸோ பார்ட்னர்ஷிப் இங்கே பிரேக் பண்ணி கொடுத்துருக்காரு மணிமாறன். நல்ல ஒரு பவுலிங் இங்கே மணிமாறன் கிட்டே இருந்து. ஜெர்சியில் வந்து மாறன் அப்படின்னு போட்டிருக்காரு, மணிங்கிறத எடுத்துட்டு மாறன் போட்டிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். எஸ், நியூ பேட்ஸ்மேன் உள்ள இங்கே தினேஷ் வராரு. ஒரு அற்புதமான ஃபைட்டாக இருக்க போகுது. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நாங்கள் வருவோன்னு வந்துட்டு இருக்காருங்க தினேஷ். அது மணியை துரத்தி வந்துட்டு இருக்காரு. எஸ், இங்கே 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் லாஸ்ட் 3 யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். தினேஷ் விஷஸ் மணி இங்கே முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மிஸ்டர் பாலகங்கா, குமரேசன், அரவிந்த் 3 பேரும் கை கட்டி நிற்காம உள்ள வாங்க, வெக்கப்பட வேண்டாம், உள்ள வாங்க. இன்னைக்கான டே மணியோட டே. இன்னைக்கு சாட்டர்டே இல்லை மச்சான், மணி டே. விக்கி the new batter on strike. hat-trick delivery. hat-trick எடுப்பாரா மணி? அப்பீல் ஒயிட் பால். அம்பையரிடம் எந்த ஒரு முறையீடும் வேண்டாம். நோ. எஸ், லாஸ்ட் 2 பந்துகள், கடைசி 2 பந்துகள். விக்கி ஆன் ஸ்ட்ரைக். ஷாட், बहुत बढ़िया ஷாட். ஹேட்ரிக்கா? யாராவது வாங்க வந்து புடிங்க. இல்லைங்க, இன்னைக்கு மணிக்கு எழுதல. தன்னோட நண்பனை இப்படி துரோகம் பண்ணுவான்னு அவன் துளி கூட நினைச்சிருக்க மாட்டான். அபி இப்படி கேட்ச் விட்டாருங்க ஓட்டிங்க. என்னங்க கேட்ச் டிராப் பை அபி. 1 பவுன்ஸில் பிடிச்சிருக்காரு. 1 pitch கேட்ச் அவுட்டு கிடையாது. ஹேட்ரிக் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அபி ஒரு கேட்ச் டிராப் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். சூர்யா நம்பிக்கை நட்சத்திரம். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஒரு டாட் பாலோட அந்த ஓவரை முடி கொண்டு வந்திருக்காரு. அற்புதமான ஒரு ஓவர். 3 ரன்ல இந்த ஓவரை போட்டு முடிக்கிறாருங்க மணி. 4 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 34. 2 விக்கெட்டுகளை இழந்து விக்கி மற்றும் சூர்யா 2 அதிரடி மட்டையாளர்கள் இங்கே ஸ்ட்ரைக்கில். ஸோ விக்கியோட பேட்டில் பட்டுச்சுன்னா நிறுத்தவே முடியாது. ஸோ அதுக்குள்ளே அவரோட விக்கெட்டை முடிஞ்ச வரையும் எடுத்துருங்க. சரத், காப்பியை பொறுமையாக குடிங்க.
இந்த ஓவரை வீசுவதற்கு மன்னார்குடி ஃபில்லியர் ஸ்கூல் கிரவுண்டை கொஞ்ச நாள் லீஸுக்கு எடுத்து வச்சிருந்த அபி வந்திருக்காரு. அபி டு விக்கி. வார் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளோட ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு விக்கி. சூர்யா இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இங்க 2 சிக்ஸுகளை பதிவு 3 சிக்ஸுகளை பதிவு பண்ணாரு. ஸோ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஷாட் 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 बहुत बढ़िया ஷாட். பட் காத்துல போயிருக்கு. ஃபீல்டர் அண்டர் தி பால். உளுந்தமணி உளுந்துராதீங்க. எஸ், நல்ல கேட்ச். அற்புதமான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ இத்தோட 3வது விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க யூடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அபி தன்னோட பங்கிற்கு ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. $35 for 3. Batsman name? Yugendran. நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். அங்க ஒரு மாமா அவனு திருந்தல மாமா. நல்ல த்ரோ. Last 3 more to go. Last 3 more to go. Catch. Wicket is gone. 4வது விக்கெட் இங்க பறி போகுது. அற்புதமான கேட்ச் இங்க பிரபா. நல்ல ஜம்புங்க. நல்ல கேட்ச். என்னதான் 60 வயசா இருந்தாலும் இந்த வயசுலயுமே ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். New batsman name? New batsman name? New batsman name? Deva. Okay. Short ball. And it's a dot ball. Back to back dot balls இங்க போட்டுட்டு இருக்காங்க. நெருப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க மன்னை ஐயாஸ். ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டிங்க தேவா கிட்ட இருந்து. ஒரு மிஸ் ஃபீல்டின் காரணமாக 2வது ரன்னுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, செட்டில் டவுனாக இருக்காங்க ஒரு சிங்கிளோட. இத்துடன் இந்த ஓவர் முடிவு பெற்றிருக்கு. 5 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணி இன்னைக்கு 38. ரன் ரேட்டிங்கை கம்மி பண்ணியிருக்காங்க. 7.60 10ல இருந்து 7க்கு வந்திருக்கு யூடி ஃப்ரெண்ட்ஸுக்கு. நல்ல பவுலிங் இங்கே சோஃபார் மன்னை ஐயாஸ் கிட்ட இருந்து. $38 4 விக்கெட்டுகளிலிருந்து 5 ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் 38 for 4 5 overs completed. புகழ் the new bowler இங்க உள்ள வந்திருக்காரு. நல்ல bowling. முதல் பந்து நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ. பூக்கொள்ளையே குத்தகைக்கு எடுத்து கிரவுண்டு போட்டு அங்க மேட்ச் விளையாண்டு இருக்கிற புகழ் அவர்கள் இங்க bowling போட வந்திருக்காரு. கேட்ச் இங்க டிராப் பண்ணிருக்காருங்க பிரபா. ஈஸி கேட்ச். Unfortunately
கையில விழுந்த கேட்சிங் ட்ரா பண்ணிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், கிளியர் தி ஃபென்ஸ். எஸ், இட் இஸ் a maximum. சோ விக்கி சொல்லிக்கிட்டே இருந்தோம், சைலண்டா இருப்பாரு, பேட்ல பட்டுச்சுனா கண்டிப்பா நிப்பாட்ட முடியாது. சோ ஃபார்ம் ஆக விடக்கூடாது. பட் இது லாஸ்ட் ஓவர், கண்டிப்பா சான்ஸ் எடுப்பாரு இங்க விக்கி. மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். கண்டிப்பா நிறைய மேட்சஸ் அவர் ஆடி பார்த்துருக்கோம். நல்ல bowling, நல்ல கம்பேக் from the bowler புகழ். ஷார்ட் பால், இந்த தடவை 100 மீட்டருக்கு ஒரு 6 அடிச்சிருக்காருங்க விக்கி, the dangerous batsman. is already we are warned. so warn பண்ண மாதிரியே இங்க அவரோட அதிரடியை காமிச்சிட்டு இருக்காரு விக்கி. ball low kept, நல்ல bowling இங்க, நல்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இங்க புகழ்கிட்ட இருந்து. ஸோ ஒரு 1-on-1 மேட்ச்ல அட் லாஸ்ட் இங்க விக்கியோட விக்கெட் எடுத்துட்டாரு. 6 ஓவர்கள் முடிவுற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 53. ஆனா இன்னொரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டு போயிடலாமா? 6 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 53. 5 விக்கெட் இழப்பிற்கு 54. டார்கெட் ஸ்கோர் 54. ராஜ் பேட்டிங் ஆடுங்க வாங்க. 54 is the targeted score. 54 ஓட்டங்கள் தேவை. மன்னை ஐயாஸ் அணியினர் தங்களது துவக்க மண்டலர்களை விரைந்து களம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மன்னை ஐயாஸ் அணியினர் தங்களது துவக்க மட்டை வீச்சாளர்களை விரைந்து களம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மேட்ச்சுக்கு அம்பேர் பண்ணுறதுக்காக கிருஷ்ணாபுரத்துலேருந்து குமரேசும் மகாராஜபுரத்துலேருந்து அரவிந்தும் வந்திருக்காங்க. அவர்களுக்கு பிசிசி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச்சு அம்பேருக்காக கிருஷ்ணாபுரத்துலேருந்து குமரேசும் மகாராஜபுரத்துலேருந்து அரவிந்தும் வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். லாஸ்ட் மேட்ச் கருவாக்குறிச்சி விசஸ் தென்பரையில் கருவாக்குறிச்சி வின் பண்ணாங்க. அதில் தென்பரையில் விளையாடின எல்லாருமே நம்ம ஸ்கூலில் படித்த பசங்க, பாளையக்கோட்டை ஸ்கூலில் படித்த பசங்க, சின்ன பசங்க. அவர்களுக்கு பிசிசி சார்பாக வாழ்த்துக்கள். Batsman name. Batsman name.
Bro, batsman name. Strike, non-strike. Bro, batsman name. Bro, batsman name. Ajit. Hari Srinath. Vicky. So, முதல் பால் இங்க ஒரு வைட் டெலிவரி. So, start with the wide. So, Manna Iyas inga ஒரு run without any ball. Vicky took Hari. Snell ball. Another comeback and dot ball. 36 balls, 53 runs required. So, கிட்டத்தட்ட 20 ரன் இங்க ஹெடா இருக்கு. பாலை விட ரன்ஸ். ஸோ டாட் பால்ஸ் நிறைய ஆடக்கூடாது. ஐயாஸ் மன்னை டியூ டிஃபரன்ஸ் டாட் பால்ஸ் நிறைய போட்டாங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணலாம். அண்ட் விக்கி டு ஹரி. நல்ல ஒரு பவுலிங் இங்கே. யாக்கிங்லேருந்து போடப்பட்ட ஒரு டெலிவரி. விக்கி ஒரு டாட் பால் எடுத்திருக்காரு. ஸோ டிஃபரன்ஸ் நிறைய பிளேயர்ஸை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்படிதான் அருண் அவர்களும் ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. கீப்பர் நிற்கிறாரு, பட் பேட்டிங்கில் வரல. சப்ஸ்டியூட். அண்ட் விக்கி டு ஸ்ரீநாத். இதுவரையும் சோஃபா நல்லா போட்டிருக்காரு 2 பால். நல்ல பால், லோ ஃபுல் டாஸ் தட்டி விட்டுருக்காருங்க நேராக பாண்டி கைக்கு. நல்ல ஒரு சிங்கிள். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். மன்னை ஐயாஸ்க்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஹரி ஆன் ஸ்ட்ரைக். வைட் ஆஃப் த கிரீஸ், ஒயிட் பால். அம்பையரிடம் எந்த ஒரு முறையிடம் வேண்டாம். அடுத்தடுத்து போட்டிகள் நடைபெற இருப்பதால் அம்பையரிடம் எந்த ஒரு முறையிடம் வேண்டாம். அதிரடி மட்டை வீச்சாளர் திருத்துறைப்பூண்டி சபா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். Straight to the fielder hands. Short ball and quicker delivery, and once again a dot ball. 5 out of 5. 5 பாலுக்கு 5 ரன் கொடுத்துருக்காருங்க. ஸ்ரீநாத் ஆன் ஸ்ட்ரைக். விக்கி டு ஸ்ரீநாத். இறுதி பந்து. 5 out of 5 சோஃபா. ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா. நல்ல ஃபீல்டிங்க, செம்ம எஃபோர்ட். ஒரு சிங்கிளோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிளா டபுளா ப்ரோ? சிங்கிள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிங்கிளோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 1, 6 ஃபார் நோ லாஸ். நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க இங்கே யூ டிஃபரன்ஸ். மன்னை ஐயாஸ் ஒரு 6 ரன்ல இருக்கிறாங்க. ரெக்வயர்ட் ரேட்டிங் 9.60. கிட்டத்தட்ட 10 ரன் பர் ஓவர் ஆடணும். பட் கரண்ட் ரன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 per over. 6க்கும் 10க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த ஓவரில் கண்டிப்பாக அதை சமன் செஞ்சே ஆகணும். இரண்டாவது ஓவரை வீச வருபவர் bowler name மணி மீனாட்சி.
ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். முதல் பந்தே ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா ஒரு வைட் டெலிவரி. சான்ஸ் ஃபார் 2. ஒரு 2 ஓட்டங்கள். நல்ல பேஸ், நல்ல பால், நல்ல டிசர்வ் டு பி டாட்டட் டெலிவரி. பட் கீப்பர் கையை தாண்டி போயிருக்கு அந்த ஒரு 2G. சோஃபார் 9 ரன்கள் ஆடி இருக்காங்க. 29 பந்துகளில் 45 ரன்கள் தேவை. மண்ணை ஐயாஸ் கொஞ்சம் பெரிய ஷாட்ஸ் ட்ரை பண்ணி ஆகணும், கமிட் பண்ணணும். கமிட் பண்ணிருக்காங்க. எங்கேயோ தூக்கி விட்டுருக்காருங்க. ஆஹா, 110 மீட்டர். இன்றைய தினத்தில் அதிகபட்சம் டிஸ்டன்ஸ் அடிக்கப்பட்ட 6 இதுதான். சொல்லிட்டு இருக்காருங்க ஒரு 6. ஜூஸ் வேணுமாண்ணா, வாங்கி கொடுக்குறீங்களா? நல்ல ஷாட் ஆக இன்னொரு புல். பேக் டு பேக் சிக்ஸஸ். ஐயாஸ் கொஞ்சம் வந்து சொல்லியிருந்தோம் ஸ்கோரிங்ல அந்த அளவுக்கு பெரிய தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் சொன்ன அடுத்த பாலே 2 பாலிங்க 2 6 ஆடி இருக்காங்க. ஆனால் டீ கடைக்காரண்ண அப்படியே நமக்கு ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்கிறாங்க. அங்கே டீம் ஃபுல்லாகவே வந்து டீ தேவைப்படுறதுனால வர சொல்கிறாங்க. ரவுண்ட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டீ கேன் காலி ஆகிடும். 27 balls 33 runs required. எஸ், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க மேட்சுக்கு ஐயாஸ் மன்னை. செம்மையாக இருங்க, நல்ல கம்பேக், ஃபைன் டெலிவரி. டாட் பாலா இருக்க வேண்டிய பால் இங்கே ஒரு சிங்கிளா கன்வெர்ட் ஆயிருக்கு லெக் பைன் மூலமாக. மீனாட்சி நல்ல ஒரு கம்பேக். 26 பந்துகளில் 32 ஓட்டங்கள் தேவை. 32 runs required from 26 balls. 32 ரன்கள் தேவை 26 பந்துகளில். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் இங்கே பிரேக் பண்ணி ஆகணும். 30 ரன்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தோம், 31 ரன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல பவுலிங் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே மேட்சை மாற்றலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக மேட்ச் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யூ டிஃபரன்ஸ்க்கு. ஷார்ட், பட் இதுக்கு 2 ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். 6 2 அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல டாட் பாலா. அம்பையரிடம் எந்த ஒரு முறையிடம் வேண்டாம். டாட் பால். ஒயிட் பாலா, டாட் பாலா, ஒயிட். ஓகே, தேங்க்யூ. ஒயிட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஷார்ட் பால் விளாசிருக்காருங்க இங்க மிட் ஆன் திசையில். ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அற்புதமான ஷாட். நல்ல பிக்கப் இருந்தது பேட்ல இருந்து.
மொத்தமாக 25 ரன்கள். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர் இன் திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். மன்னை ஐயாஸ் அணியினர் 31 31 ஃபார் நோலாஸ் எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 2. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் இருந்த ஸ்கோரை இங்கே 2 ஓவரில் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த ஸ்கோர் 31ங்கிறது 3 ஓவரில் இருந்தது, 10 ரன் பர் ஓவர் அப்படின்னு இருந்தது. பட் இங்கே 15 ரன்ஸ் பர் ஓவர் 15.5ல் இருக்குது. ரெக்வயர் ரேட் வந்து 5.75, அதாவது 24 பந்துகளில் 23 ஓட்டங்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். ஸோ 4 ஓவர் இருக்குது, 23 ரன். நியூ பவுலர் இல்லைங்க, ஓல்டு பவுலர் விக்கி அவரோட 2வது ஓவரை போடுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ எதையுமே யோசிக்காமல் விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணலாம். டாட் பால்ஸ் டெஃபினட்டாக நாட் மேக்கிங் எனி சென்ஸ். ஸோ ஒரு பேட்ஸ்மேனும் ஒரு ரன் அடிச்சாலே இந்த மேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா 24க்கு 23 தான். பட் விக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 0லேயே வச்சு எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிக்கணும். விக்கெட்ஸ் நிறைய எடுக்கணும். டாட் பால் 23 from 23. 23 பந்துகளில் 23 ஓட்டங்கள். 23 from 23. நல்ல ஷாட் எடுத்து அடிச்சிருக்காருங்க. அடுத்த ஒரு 110 மீட்டர் 6. மிடில் பண்ணியிருக்காரு. அற்புதமாக அடிக்கப்பட்ட ஒரு 6. நல்ல பால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட். சூர்யா கைக்கே போயிருக்கு. மீதமுள்ள 21 பந்துகளில் 15 ஓட்டங்கள் தேவை. அடுத்த பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைம் டு ஷாட். அதுக்கு பர்ஃபெக்டாக டைம் பண்ணல. ஸோ மணி இங்கே அடுத்த பேட்டிங் ஆடுறதுக்காக பேட் எடுத்து நிற்கிறாரு. சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு. ஜெண்டா போட்டுக்கிட்டு இருப்பாரு விக்கெட் விழுன்னு. லாஸ்ட் மோட்டுக்கோ ஸ்லோயர் ஒன். ஜெண்டா பலிக்கலையே. ஐயோ பலிச்சிருச்சு. ரன் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்கே கான். நியூ பேட்ஸ்மேன் இங்கே உள்ள வராரு. உளுந்த மணி. நான் இந்த மணியை சொல்லலை, பக்கத்தில் இருக்காரு அந்த மணியை சொன்னேன். ஓ கேட்டதுக்காக அமைச்சிருக்கீங்களா? மாற்றிலாம் அமைச்சிருக்கீங்க. எஸ், கம்மிங் பேக் டு த மேட்ச். மணி இங்கே நான் ஸ்ட்ரைக் ரன்ல 15 ரன்கள் 19 பந்துகளில் தேவை. ஷாட் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஒரு கேட்சுக்கான ஒரு கால் இருந்தது. பட் 4-6 பார்க்கணும். 6 அற்புதமாக அடிக்கப்பட்ட ஒரு 6. தினேஷ் இங்கே வந்திருக்காரு.
The new bowler Dinesh to Unandamani. Dot ball. Start with the dot ball. இரண்டாவது பந்து மணி அவர்களுக்கு தட்டி விட்டுருக்காரு. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு அப்பர் கட். Seven runs required from 16 balls. பா சரியான ஷாட்டுங்க. 6. நல்ல ஷாட்டுங்க. நல்லா ஸ்டைலாக அடிச்சாரு. அற்புதமான ஒரு 6. விரட்டுறாரு வந்தீங்க ஒரு ஒயிட் பால். ஸோ த மேட்ச் இஸ் எண்டட் நவ். ஸோ மன்னை ஐயாஸ் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. வெற்றி பெற்ற மற்றும் வெற்றி வாய்ப்பை இழந்த இரு அணியினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுக்கலாம்? 2-3 பேர் கொடுக்கணும். ஸ்ரீநாத் மற்றும் மணி, நீங்களே எதனா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கா பவுலிங்கா? ஸ்ரீநாத் மற்றும் மணி. ப்ரோ இந்த மேட்ச் நடக்கணுமா இல்லையா? மழை வந்துருச்சு, நட விட்டுருது. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. மணி மேன் ஆஃப் த மேட்ச். சுழல் பந்து வீச்சாளர் மணி அவர்களை மேன் ஆஃப் த மேட்ச் பெற்றுக்கொள்ள அலுவலகம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 மணி வரீங்க, 1 மணி தான் வரணும். எக்ஸாக்டாக அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்கள் ஒரிஜினல் நேம் சொல்கிற மாதிரி இருக்கும் பார்த்துங்க. அடுத்த ஆடவிருக்கும் இரு அணியினர்களும் தங்களது பிளேயர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மன்னை ஐயாஸ் மற்றும் பரவாக்கோட்டை அணியினர் அணி தலைவர்கள் நாணயம் சென்றுதலுக்கு அலுவலகம் எறியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுழல் பந்து வீச்சாளர் மணி அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வழங்கப்படுகிறது. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டாக டிஷர்ட் பாளையக்கோட்டை அணியின இடமிருந்து ஒரு டிஷர்ட், இது அவர் பெறும் 1327வது மேன் ஆஃப் த மேட்ச் ஆகும். பிரபானனுக்கு போக வேண்டியது. ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ. டாஸ் டாஸ். மன்னை ஐயாஸ் அணியினரும் பரவாக்கோட்டை அணி தலைவரும் இரு அணி தலைவர்களும் நாணயம் சென்றுதலுக்கு அலுவலகம் எறியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மன்னை ஐயாஸ் அணியினர் நாணயம் சென்றுதலில் வெற்றி பெற்று
டிசிஷன். ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். சொல்லுங்கப்பா. Mannai Ayas won the toss and elected to. Mannai Ayas won the toss and elected to bowling. Mannai Ayas அணியினர் நாணயம் சின்னதில் வெற்றி பெற்று பந்து வீச்சை தேர்வு செய்து உள்ள காரணத்தினால் பரவாக்கோட்டை அணியினர் தங்களது துவக்க மட்டையாளர்களை விரைந்து களமிறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரவாக்கோட்டை அணியினர் தங்களது துவக்க மட்டையாளர்களை விரைந்து களமிறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆட்டத்திற்கு சிறந்த நடுவராக குமரேஷ் மற்றும் அரவிந்த். வெகு தொலைவில் இருந்து அம்பையர் பணி செய்வதற்காக வந்திருக்கும் அரவிந்த் மற்றும் குமரேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது நடக்க இருக்கும் ஆட்டமானது மனை வானிலை சற்று மோசமாக இருப்பதினால் நடுவர் அவர்கள் சற்று விரைவாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயாஸ் அணியினர் தங்களது தடுப்பு பணியை சற்று விரைவாக மேற்கொள்ளவும். சியர்ஸ்ண்ணா உள்ள வந்துட்டே குடிங்க வாங்க. ஒத்த கை போதும் நான் உங்களுக்கு கேட்ச் பிடிக்கிறதுக்கு.